அனைவருக்கும் வணக்கம். தாவேக ஆட்சியை கலைக்க திமுக சதியா? திமுக குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறதா? செந்தில் பாலாஜி இதுக்கு பின்னாடி இருக்காரா? நடந்தது என்ன? வாங்க பேசுவோம். தாவேகாவுடைய அமைச்சர் கில்லி சரத் இருக்கார் இல்லையா, அவர் போதைப் பொருள் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த விவகாரத்தை திசை திருப்பணுன்றதுக்காக இப்போ திமுக பக்கம் எல்லாத்தையும் திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சோஃபா மாடல் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக முயற்சி செய்ததாக ஒரு 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 3 பேரை இப்போ நீதிமன்ற காவலில் வச்சுருக்காங்க. அந்த 3 பேருடைய பேர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு. ஐடிபிஎஸ் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு இது ஏதோ நடத்திட்டு வராரு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பக்கா சங்கி, பாஜக அண்ணாமலை ஆதரவாளர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நரேஷ் தியாகராஜன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பாஜக மற்றும் அதிமுக ஆதரவாளர்கள். எந்த ஊடகமுமே இது திமுக செய்தது, திமுக இதன் பின்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லலை. செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மற்றும் அவருடைய தம்பியோடைய பேரை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணலை காவல்துறை. ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஏன்னா ஆதாரம் எதுவும் இல்லை. ஆர்எஸ் பாரதி அவர்கள் கவர்னருக்கு ஒரு லெட்டர் எழுதினாருங்க. இந்த மாதிரி வைகோ அவர்கள் அவர் வாயாலேயே உண்மையை சொல்லிட்டாரு, விஜய் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காரு, தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்கள் 2 பேரையும் ராஜினாமா பண்ணிவிட்டு இடைத்தேர்தல் நடக்கிறப்ப நான் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறேன்னு குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு வைகோ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி அவர்கள் குற்றம் சாட்டி இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கார். உடனே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செய்தி வருது. திமுக தாவேக ஆட்சியை கலைக்கிறதுக்கு ஏதோ பண்ணியிருக்கு, பேரம் பேசியிருக்காங்க, 15 கோடியிலேருந்து 50 கோடி ரூபா வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ இளையராஜா கிட்ட பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த குற்றச்சாட்டே. பேரம் பேசியிருக்கிறது எல்லாம் இப்போ இந்த நபர்கள் இப்போ மாட்டியிருக்காங்க. இவங்கள ஆதாரபூர்வமாக கைது பண்ணியிருக்காங்க. சரி, இதில் செந்தில் பாலாஜி எங்கேருந்து வந்தார்? செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஏற்கனவே ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு தனிப்பட்ட வன்மம் ஏற்கனவே இந்த தாவேகா ஈகோ சிஸ்டம்க்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஆதவர்ஜுனா அவர்களுக்கு நல்லாவே இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணி உள்ளார வச்சிடணும் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளான். அதுலேயும் குறிப்பாக வர்ற 10ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறார். கரூருக்கு போகிற நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாக இருந்தால் அங்கே போய் பேசுகிறப்போ என்ன சொல்லலாம்? 4 சினிமா டைலாக்ஸ் பேசலாம் இல்லையா? என்ன தொட்டவனை நான் விட்டதில்லை, என்ன தொடரணும்னு நினச்சவனை நான் விட்டதில்லை, அப்படி நினச்சவன் கெட்டதில்லை, நான் கெட்டு போனதில்லை, நான் வந்ததில்லை போனதில்லை, இப்படி ஏதாவது டைலாக் பேசலாம் இல்லையா? இதுக்காக தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை இதில் ஆட் பண்ணி அவர் தான் இதெல்லாம் பண்ணினார், அவர் தான் பேரம் பேசியிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டையெல்லாம் வைக்கிறது. கோர்ட்டில் வரட்டும், தீர்ப்பு வரட்டும், தீர்ப்பில் என்ன வருதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த பேரம் நடந்ததே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரணம் தான் ஹைலைட்டே. சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கட்சி மாறி வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேரம் நடந்துச்சான். இந்த ஊத்தங்கர தாவேகா எம்எல்ஏ அப்புறம் இன்னும் ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் கிட்டலாம் இது நடந்திருக்காங்க, பேரம் நடந்திருக்கான். இதெல்லாம் கட்சி மாறி வாக்களிக்கணும் சட்டப்பேரவையில் அப்படின்றதுக்காக நடத்தப்பட்ட பேரமா. அப்படியே பார்த்தாலும் அடுத்த தீர்மானத்துக்கு இன்னும் 4 மாதம் இருக்கே, ஏன் இப்போவே பேரம் நடத்தணும்? எந்த மடையனாவது இப்போ பேரம் நடத்துவானோ அப்படியே பண்ணணுன்னாலும் என்ன இது? இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணி உள்ளே வைக்கணும், அதுக்கு ஒரு பக்கா ஸ்கெட்சு இது, அவ்வளோதான். இப்போ இந்த பேரம் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை இது கூட ஆட் பண்ணி விட்டுட்டா கரூரில் போய் நல்லா வீரவசனம் பேசி டைலாக்லாம் பேசிடலாம் இல்லையா? இப்படி வைக்கலாம், இன்னும் நிறைய பண்ணலாம் இல்லையா? எங்கள் தம்பி இந்த செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருப்பார், அவரை காணும் இப்படின்னு ஏதாவது பேசலாம். அதுக்கு தான் இது எல்லாம், வேற ஒன்றும் கிடையாது. சினிமா பாணிலேயே ஆட்சி நடக்குது, சோப்பா மாடல் ஆட்சி. அதுலேயும் குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த 2 விஜயபாஸ்கர் இப்போது ராஜினாமா பண்ணுறாங்க இல்லையா? சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர். இவங்க ராஜினாமா பண்ணதுக்கு பின்னணியில் தாவேகா தான் இருக்குது, சோஃபா மாடல், சோஃபா கொடுத்துருக்காங்க, குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இப்போ இந்த நியூஸ். எத்தனை விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். முதல்ல அமைச்சர் கில்லி சரத் விவகாரத்தை டைவெர்ட் பண்ணணும், அடுத்தது விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கரும் வராங்கன்றதுனால அதை டைவெர்ட் பண்ணணும், அடுத்தது நம்ம ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஆளுநருக்கு அனுப்பின லெட்டர், அந்த லெட்டரை பொறுத்துக்க முடியாமல் அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை ஆட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்காகவும் எவ்வளோ விஷயத்தை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகவும் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. அமமுக எம்எல்ஏவை மிரட்டி சைன் வாங்கினாங்க, ஞாபகம் இருக்கா? முதல்ல காருக்குள்ளே வச்சு மிரட்டி சைன் வாங்கினாங்க, அதை வீடியோ எடுத்துருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அங்கே ஆரம்பிச்சது குதிரை பேரம், அந்த ஆதாரமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைகோ அவர்கள் வாயால் உளர்னார், ஞாபகம் இருக்கா? விஜய் அவர்கள் என்கிட்ட சொன்னார், நீங்கள் 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் சொன்ன ஆதாரமும் இருக்குது. ஆகவே இந்த 2 ஆதாரங்களின் அடிப்படையில் புகார் அளித்தாச்சு. இதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை? ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சிகள் பேரம் பண்ணுது அப்படின்ற பேரில் காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. இது எப்படி நடக்குது?
அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்காதா? குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெள்ளத்தெளிவாக ஆதாரத்தோட மாட்டினாங்க. ஆனாலுமே காவல்துறை நடவடிக்கையே எடுக்கலை. ஏன்? ஒய் வாட் ப்ரோ? ஒருத்தனை வில்லன் ஆக்குறது மூலியமா உண்மையான குற்றவாளிகள் தப்பிச்சிடலாம், உண்மையான கல்பிரிட் தப்பிக்கலாம். அதனால ஒருத்தனை அவன் வில்லன் அவன் வில்லன் அவன் வில்லன்னு சொல்லி மக்களை எல்லாம் அவன் தான் வில்லன் அப்படின்னு சொல்லி நினைக்க வச்சுட்டு இவன் வந்து ஹீரோவாக அவனை ப்ரொஜெக்ட் பண்ணிப்பான். இவன் பண்ணுற தவறுகள்லேருந்து இவன் எஸ்கேப் ஆயிடுவான். இப்போ பாருங்கள், தாவேக்கா குதிரை பேரத்தில் ஈடுபடுதுன்னு சொல்கிற அந்த குற்றச்சாட்டை அப்படியே மூடி மறைக்க பார்க்குறாங்க. தாவேக்கா குதிரை பேரத்தில் ஈடுபடவே இல்லையா? இதில் கூட்டணி கட்சிகள் வேறு, இந்த விசிகா, ஐயோ இவங்களெல்லாம் சொன்னாலே ஆத்திரம் வருது நமக்கெல்லாம். எல்லாரும் முட்டு கொடுக்குறாங்க வேற. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, குதிரை பேரம்னு சொல்லக்கூடாது, அது வந்து உட்கட்சி விவகாரம், அதிமுக எம்எல்ஏகள் ராஜினாமா பண்ணுறதுலாம் உட்கட்சி விவகாரம் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக முட்டு கொடுக்குறாங்க. அமைச்சர் கில்லி சரத் விவகாரத்தை திசை திருப்புறதுக்காக தான் முக்கியமாக இந்த இன்சிடென்ட் நடக்குது. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி தாம்பரத்தில், சென்னை தாம்பரத்தில் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினரை காவல்துறை கைது பண்ணியிருக்கு போராடுனாங்கன்றதுக்காக. இந்த விவகாரத்தை திமுக விட்டுறக்கூடாது. அமைச்சர் கில்லி சரத் விவகாரத்தை திமுக விட்டுறவே கூடாது. விட்டுச்சுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். டைவர்ட் பண்ணுறதுக்கு பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக குதிரை பேரத்தில் ஈடுபடுது, திமுக வந்து இப்படி பேரம் பேசுகிறாங்க, தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்க அப்படின்ட்டுலாம் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை பரப்புனாங்க. இப்போ என்னென்னா திமுக ஆட்சியை கவிழ்க்க ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது மக்கள்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக ஈடுபடக்கூடாது. திரும்ப திரும்ப வந்து இதே மாதிரி பொய்களையும் அவதூறுகளையும் கட்டமைச்சு தான் தாவேக்கா அந்த பொய்களையும் அவதூறுகளையும் வென்று விட்டது. மக்கள் மனசில் பூத்திட்டாங்க. மீண்டும் வந்து இதுக்கு இரையாக கூடாது. நீதிமன்ற தீர்ப்பு மட்டும் வரட்டும். தாவேக்காவை வெளுன்னு வச்சு வெளுத்துற வேண்டியதுதான். குதிரை பேரத்தில் தாவேக்கா ஈடுபடுதுன்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சும் கூட இந்த சோஃபா மாடல் அரசாங்கம் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது. ஆனால் திமுக தான் பண்ணிச்சுன்னு சொல்லி அஃபிஷியலாக இன்ன வரைக்கும் எங்கேயுமே யாருமே சொல்லலை. செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இன்சிடெண்ட்டில். அவரும் இதை செஞ்சுருக்காரு, அவரும் இதுக்கு காரணம், அவர் பின்னணியில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு திமுக தான் இதுக்கு காரணம், திமுக தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஊடகத்துலையும் வரலையே திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்ட்டு. திமுக தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுன்னு எந்த ஊடகத்துலையும் சொல்லலையே. இந்த ஒட்டுமொத்த தாவேக்கா ஈகோ சிஸ்டமும் தான் இந்த விவகாரத்தில் இது திமுக செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை பரப்புறானுங்க. எங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் திமுக தான் சொல்லியே பழகிட்டானுங்க. அந்த பொய்களையும் அவதூறுகளையும் கட்டமைச்சு அதில் ஜெயிக்கவும் செஞ்சுட்டானுங்க. இதே மாதிரி தான் கரூர் விவகாரத்துலையுமே. கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு திமுக தான் காரணம், உள்ளே பூந்து பிளேடை வச்சு குத்திட்டாங்க, ஊசி ஏற்றிட்டாங்க, இப்படின்லாம் சொல்லி அந்த பொய்களை வந்து உண்மையாலுமே மக்கள் நம்பிட்டாங்க. அதை அவனுக்கு இன்ன வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. அப்படி நடந்ததெல்லாம் இன்ன வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. அதே மாதிரி இப்போவும் பொய். ஆட்சி கையில் இல்லாதப்போவே அவ்வளோ பொய்களையும் அவதூறுகளையும் கட்டமைச்சு அவனுங்க ஜெயிச்சிட்டானுங்கன்னா கையில் ஆட்சியே இருக்கிறப்போ என்ன நினச்சாலும் பண்ண முடியும், என்ன பொய்களை வேணால் கட்டமைக்க முடியும், மக்களை நம்ப வைக்க முடியும். இப்போ மட்டும் என்ன சும்மாவா இருப்பானுங்க? அசால்ட்டாக போய் அவதூறை கட்டவிழ்த்து விட்டு திமுக மேலே பழி சுமத்துவானுங்க. திமுக இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த விவகாரத்தில் தக்க நடவடிக்கை எடுத்து தாவேக்காவுடைய உண்மை முகத்தை, இந்த தாவேக்கா அரசின் சோஃபா மாடல் அரசின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்ட வேண்டும் மக்களுக்கு. அதுலேயும் காமெடி என்னன்னு பாருங்க, இந்த தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கெல்லாம் 35 கோடி ரூபாயா பேரத்தில் திமுக வந்து கொடுக்க முன் வந்துச்சான். இவனுங்கெல்லாம் ஒரு ஆள் இல்லை, இவனுங்களுக்கு 35 கோடி ரூபாயா? கொஞ்சமாவது அளவாக அளந்து விடுங்கடா. இப்போ இந்த தாவேக்கா இக்கோ சிஸ்டம் வந்து அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கீ கொடுத்துட்டாங்க. என்னன்னா நம்மளுடைய ஒர்த்து 35 கோடி ரூபாயா, நம்மளுடைய மார்க்கெட் வேல்யூ 35 கோடி ரூபாயா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து தாவேக்கா அவங்க விரலாலேயே அவங்க கண்ணை குத்தும் விதமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதிமுக எம்எல்ஏக்களை எல்லாம் தாவேக்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு புதுசா. இதுலேயும் அவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், அத்தனை குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க. ப்ரூவன், எல்லாரும் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள். அவங்களையெல்லாம் தாவேக்காவுக்குள்ளே சேர்த்து அப்படியே வாஷிங் மிஷின், பிஜேபியை விட ஃபாஸ்ட்டாக சுற்றக்கூடிய வாஷிங் மிஷின், எல்லாரையும் க்ளீன் பண்ணி பரிசுத்தமாக ஆக்கி கொண்டு வந்து தாவேக்கால சேர்த்துக்குது. இப்படி தினமும் அதிமுக எம்எல்ஏக்களை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தாவேக்கா திமுகவை பார்த்து கையை நீட்டி திமுக எங்ககிட்ட இருந்து எங்கள் எம்எல்ஏக்களை எல்லாம் பிடிக்கிட்டு போக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு திருட்டு மொள்ள மாதிரி பய 100க்கு கால் பண்ணி அங்கே ஏதோ ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது, அங்கே ஏதோ ஒரு சஸ்பீஷியஸான ஒரு திங் நடக்குது, ஏதோ சந்தேகத்திற்கிடமான ஏதோ ஒரு செயல் நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அமமுக எம்எல்ஏ கிட்ட குதிரை பேரம் நடந்தப்போ, அதிமுக எம்எல்ஏக்கள் கிட்ட குதிரை பேரம் நடந்தப்போ இதே மாதிரி கைது நடந்திருக்கணும்ல, இதே மாதிரி கைது நடவடிக்கையெல்லாம் நடந்திருக்கணும்ல, ஏன் நடக்கலை? இப்போ இந்த விவகாரத்தில் எனக்கு சில கேள்விகள் எழுது.
அந்த கேள்விகளை நான் கேட்குறேன். முதலாவதா ஊத்தங்கரை தாவேக்கா எம்எல்ஏ மட்டும்தான் புகார் கொடுத்துருக்கார். மீதி 15லேருந்து 20 எம்எல்ஏக்களும் இருக்காங்க, அவங்கக்கிட்டேயும் பேரம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுடைய விவரத்தை ஏன் வெளியிடலை? யார் யார்கிட்ட பேரம் நடந்துச்சு அப்படின்ற விவரத்தை ஏன் வெளியிடலை? அப்போ அவங்களுடைய விவரத்தையும் வெளியிட்டிருக்கணும்ல. அவங்களெலாம் ஏன் புகார் அளிக்கலை? ஏன் ஒரே ஒருத்தர் மட்டும் புகார் அளிச்சிருக்காரு? சம்மந்தமே இல்லாமல் இது கனெக்டே ஆகலைல்ல. இது பணம் ஏதாவது கைமாறிச்சா? அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? அதை பற்றி ஏதாவது தகவல் கொடுத்தாங்களா? இல்லை. பணம் எதுவும் கைமாறின மாதிரி எந்த தகவலும் இப்போ வரைக்கும் இல்லை. இந்த புகார் ஊத்தங்கரை தாவேக்கா எம்எல்ஏ 29ஆம் தேதி தான் கொடுத்துருக்காரு. உடனேயே இப்போ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. 3 பேர் அதுக்குள்ளே நீதிமன்ற காவலில் வச்சாச்சு. ரைட்டு, சரி. ஆனால் அமைச்சர் கில்லி சரத் இருக்கார் இல்லையா, அவர் மீதும் எவ்வளவோ புகார் கொடுத்தாச்சு. இதே வேகம் ஏன் அங்கே இல்லை? இந்த ஐடிபிஎஸ்ஸா திருநாவுக்கரசு இவர் தாவேக்கா எம்எல்ஏவை கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரு கூட செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய தம்பிக்கும் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தொடர்பு இருந்துச்சுன்னா ஏன் அவரை அரெஸ்ட் பண்ணலை? ஏன்னா முகாந்திரம் இல்லை, ஆதாரம் இல்லை, அதானே? திமுக மேலே அவதூறு பரப்பணும்னு திட்டமிட்டு சதி பண்ணுறது தாவேக்கா தான். ஊழல் செஞ்சு ஊறி திளைச்ச 2 பேர் கட்சியில் இணைய போகிறாங்கன்றதுக்கு டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் இது. அதே மாதிரி விஜய் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் வாயால் சொன்னதுனால விஜய் அவர்களுடைய இமேஜ் இப்போது அடிபட்டிருக்கும் இல்லையா, அதுக்கான இமேஜ் கிளீனிங் பாலிடிக்ஸ் இன்னொரு பக்கம் அமைச்சர் கில்லி சரத் விவகாரத்தை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காகவும் இப்படி திமுக மேலே திட்டமிட்டு அவதூறு பரப்புறாங்க, திட்டமிட்டு குற்றம் சாட்டுறாங்க. இதே மாதிரி பல விவகாரங்களில் சம்பந்தமே இல்லாமல் ஆதாரமே இல்லாமல் குற்றம் சாட்டி தான் திமுக மேலே மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை உண்டாக்கியிருக்காங்க. இப்போ இந்த விவகாரம் இப்படி நடந்திருக்கா? இப்போ இது கோர்ட்டில் தீர்ப்பு வரும் பாருங்கள், அந்த தீர்ப்பு நிறைய மக்கள்கிட்ட போய் சேராது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்படி ஒன்று நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்கார், இதுக்கு பின்னாடி அவருடைய தம்பி இருக்கார், அப்படி திமுக தான் இதெல்லாம் பண்ணிருச்சு, இந்த விவகாரங்கள்லாம் மக்கள்கிட்ட ஸ்பீடாக போய் சேர்ந்துருச்சு. படப்படன்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு வரக்கூடிய தீர்ப்பு மக்கள்கிட்ட போய் சேராது. இது மாதிரி பல பேர் பல அவதூறுகள் பரப்பி கோர்ட்டில் செருப்படி வாங்கிட்டு வந்தது மிச்சம். நிறைய நடந்திருக்கு. ஆனால் கோர்ட்டில் விழக்கூடிய செருப்படின்றது மக்கள்கிட்ட போய் சேராது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் இப்போ ஊடகங்கள் அப்படி ஃப்ளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அதுக்கு பின்னாடி இப்படி நடந்துச்சா, அப்படி நடந்துச்சா, இதன் பின்னணி என்ன, அதன் பின்னணி என்ன, இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். இது நல்லா ரீச் ஆயிரும். அந்த கான்ட்ரவர்சியாக பேசக்கூடியப்போ அது இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. திமுக இதெல்லாம் செஞ்சுருக்கும். ஆமாம், ஏன்னா திமுகவுக்கு வன்மம், திமுக செஞ்சுருக்கும் இப்படின்ட்டுலாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்படியே எல்லாம் எந்த ஆதாரமும் இல்லாமல் யாரும் யோசிக்க மாட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஆதாரம் வந்துச்சா? இப்போ வரைக்கும் வரல. குற்றச்சாட்டு தானே வந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம நம்பக்கூடாது, கோர்ட்டில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இதே மாதிரி அரசியல் பண்ணுறது எல்லாம் இவங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியும். தாவேக்கான்னா தூய சக்தி மண்ணாங்கட்டி எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. ஆட்சி கையில் இருக்குன்னு எப்படி வேணால் ஆட முடியும் அவங்களால. கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் தீர்ப்பு வரட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டுலாம் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அப்படியே கிசு பேசுகிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் எல்லாருக்கும். அது அப்படியே பரவி திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர். திமுக இந்த விவகாரத்தை விடக்கூடாது, கடுமையாக எதிர்வினை ஆற்ற வேண்டும். இவங்களெல்லாம் விட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருந்ததா இன்னைக்கு இந்த நிலைமை நிற்கிது. கரூர் விவகாரத்திலேயே ஒழுங்காக எஃப்ஐஆர் போட்டு தூக்கி உள்ளே வச்சுருந்துருக்கணும். யாரை? பொட்டு மாமாவை சொல்கிறேன். சும்மா விட்டதன் விளைவு தான் இன்றைக்கி இங்கே நிற்கிது. கண்டபடி பொய், அவதூறு, எந்த ஆதாரமும் இல்லாமல் இன்றைக்கி அதிகாரத்தையே கையில் வச்சுட்டு, காவல்துறையை கையில் வச்சுட்டு அடக்கி ஒடுக்குறாங்க. கேள்வி கேட்குறவங்களையெல்லாம் வழக்கு பதிவு பண்ணி வாயை முடக்க பார்க்குறாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்க. நடு ராத்திரி போய் கைது பண்ண போகிறாங்க. என்னெல்லாம் நடக்குது, என்ன கேலி கூத்தெல்லாம் நடக்குது பாருங்கள். அப்போவே பொட்டு மாமா மேலே வழக்கு பதிவு பண்ணி தூக்கி உள்ளே வச்சுருந்தா இன்றைக்கி இதெல்லாம் நடந்திருக்குமா? சரி விடுங்க, ஆனது ஆகி போச்சு. இந்த சோஃபா மாடல் ஆட்சி செய்யக்கூடிய அனைத்து கேடுகட்ட செயல்களையும் புரிஞ்சிக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தக்க பதிலடியை மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அவ்வளோதான். யாரை நம்புறதுனே தெரில தாசன்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பொய், அவதூறு, பித்தலாட்டம் பண்ணுறவனையெல்லாம் நம்புகிறாங்க, வாக்களிக்கிறாங்க. ஒருத்தன் குற்றம் சாட்டுறான்னா அவன் பொய் சொல்கிறானா உண்மையை சொல்கிறானான்னு கூட கொஞ்சம் கூட ஆராயாமல் அப்படியே போய் வாக்களிக்கிறாங்க. அந்த குற்றம் சாட்ட நபரை கண்ணை மூடிட்டு வெறுக்கிறாங்க. வாட் ப்ரோ, விடுங்க. சரி, இந்த விவகாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.